அநீதியை எதிர்க்க துணிவில்லாதவர்கள் அதை சகித்துக் கொள்கிறார்கள். தொடர்ந்து அதை சகித்துக் கொள்பவர்கள் அடிமையாகிறார்கள். இப்படித்தான் என் மக்கள் அடிமையாகி போனார்கள். அதிலும் கொடுமை, நாம் அடிமையாக வாழ்வதே அருமையான சுதந்திரம் என்று கருதி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மக்களை ஏமாற்றுவது எளிது. ஆனால் அந்த மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் என்பதை உணர்த்துவது மிகவும் கடினம் என்கிறான் மார்க் ட்வைன். என் மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். வாக்குக்கு பணம் கொடுத்து, இலவசங்களை கொடுத்து, கவர்ச்சி திட்டங்களை அறிவித்து தொடர்ச்சியாக மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். ஆனால் நீங்கள் ஏமாற்றப்படுகிறீர்கள் என்று உணர்த்துவதுதான் அவர்களுக்கு கடினமாக ஒரு பெரும்பணியாக இருக்கிறது. தொடர்ந்து ஒரு அறிவு சமூகம் சிந்திச்சு பார்க்கணும். ஒரு நல்ல ஆட்சியை கொடுத்த ஒரு தலைமைக்கு கூட்டணி எதற்கு? கூட்டம் எதற்கு? நம்ம தான் நல்ல ஆட்சி கொடுத்துட்டோமே, அப்புறம் அந்த ஆட்சி தொடரட்டும் தொடரட்டும் என்று அவர்களே சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே ஏன்? மக்கள் மனதுக்குள் அந்த எண்ணம் வர வேண்டும், இந்த ஆட்சி நல்ல ஆட்சி தொடரட்டும் என்று. ஆனால் நாங்கள் நல்ல ஆட்சி கொடுத்திருக்கிறோம் என்று ஆட்சியாளனே சொல்வது எப்படிப்பட்டது? மக்கள் சொல்ல வேண்டும் இந்த ஆட்சி ரொம்ப நல்ல ஆட்சி என்று. அப்படி யாராவது ஒரு மக்கள் சொல்லுகிற நிலைமையில் இருக்கிறார்களா? யார் சொல்வார்கள்? ஆசிரியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், உழவர்கள், வேளாண்குடி மக்கள், அல்லது மீனவர்கள், மாணவர்கள், அந்த மக்கள் அல்ல துப்புரவு பணியாளர்கள், அல்லது மகளிர் சுய உதவி குழுக்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள்? யார் சொல்லுவா? யார் சொல்லுவா? யார் சொல்லுகிறார்கள்? இந்த நாட்டில் எல்லாருமே இந்த ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும் என்று துடிக்கிறார்கள். மாற்று யார்? திமுகவை வீழ்த்தி அதிமுக, அதிமுகவை வீழ்த்தி திமுக. இதில் என்ன மாற்று? என்ன மாற்று? ரெண்டும் வெவ்வேறு கட்சி என்று நீங்கள் நினைப்பது போல ஒரு ஏமாற்று ஏதாவது உண்டா? ஏதாவது உண்டா என் அன்பு சொந்தங்களே? திமுகவில் இருக்கிற 11 அமைச்சர்கள் அதிமுக அமைச்சர்கள். இதுவிடவா அவங்களுக்கு தெரியாது? இதுவிடவா தெரியாது? எப்படி திருவிடுவது என்று ஒரே இடத்தில் பயிற்சி எடுத்தவர்கள் இவர்கள். தனித்தனியாக கொள்ளையடிப்பார்கள், அப்புறம் கூடி பிரித்துக் கொள்வார்கள். இதுதான் 60 ஆண்டுகளாக நடக்கிறது.